Hi friends, welcome to Cook with Bhuvanasti. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்வாடியில கொடுக்கிற சத்து மாவு வச்சு தான் நம்ம இந்த வீடியோல கேக் செஞ்சு காட்ட போறோம். இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா வந்து நம்ம அவன்லாம் இல்லாம வீட்ல இருக்க பாத்திரத்திலே வந்து நம்ம செஞ்சு காட்ட போறோம். கேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா நல்ல ஸ்மூத்தா வந்திருக்கு. சத்துமா உங்களுக்கும் இது மாதிரி கிடைச்சதுன்னா நீங்களும் வேஸ்ட் பண்ணாம கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால்வாடியில கொடுக்கக்கூடிய சத்து மாவு. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த அம்மாங்களுக்கு, பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு, அப்புறம் வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நம்ம தங்கச்சிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கோம். ஒரு 3/4 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம். நம்ம சத்து மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் சுகருமே இருக்குது. அதனால் சுகர் வந்து நம்ம 2 கப்புக்கு 3/4 கப் அளவு தான் சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குன்றதுனால நம்ம மிக்சியில் போட்டு சர்க்கரையும் அந்த சத்து மாவு ரெண்டுத்துமே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1 முட்டை, அதனால் வந்து நம்ம இன்றைக்கி 2 கப் போடுறதுனால 2 முட்டை சேர்த்துருக்கோம். முட்டை வேண்டான்றவங்க வந்து 1 கப் அளவுக்கு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏலக்காய் வச்சுருப்போம்ல, அது வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில், இந்த வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். அதையுமே வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சிக்கலாம். நம்மளுக்கு கேக் வந்து கொஞ்சம் தின்னாக வர மாதிரி அடிச்சுக்கணும். இது நம்ம சத்து மாவில் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உடனே நம்ம ஊற்றுற பால் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நாங்கள் 2 கப் பால் எடுத்தோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் ஊற்றினோம். அதில் இந்த அளவுக்கு நல்லா இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம கேக் டின் ஒன்று எடுத்து ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கேக் டின் எடுத்து இதில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நெய் கூட தடவிக்கலாம். நல்லா சுற்றி தடவிக்கோங்க. பட்டர் ஷீட் வந்து கூட போட்டுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பட்டர் ஷீட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி எண்ணெய் தேய்ச்சிட்டு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு ரெண்டுமே ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அந்த எண்ணெய் தடவின இடத்துல எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ட்ரேவை அந்த மாதிரி தட்டி திருப்பணும்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுது. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வந்து மூடி போட்டு செய்ய போகிறேன். இது வந்து கடாயில் கூட செய்யலாம். வேறு ஏதாவது வந்து அடியில் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன மெலிசான ஏதாவது இந்த இது மாதிரி வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த கேஸ்கட்டே தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டோம். இதுவுமே வந்து நல்ல ஐடியா தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக்கு மிக்ஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் வந்து குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த பிளேட்டில் ஊற்றியாச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ஹேர் பபிள்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு நல்லா வந்து ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டின் வந்து அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் செட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணனால பார்த்திங்கன்னா லைட்டாக சுடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து வைக்கணும். கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு அது மேலே வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் குக்கருக்கு மூடி போட்டிருக்கோம். குக்கருக்கு மூடியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ரப்பர் ஷீட் இல்லாமல் வெறும் மூடி தான் போடணும்.
காற்று போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து விசில் போட்டிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திறந்து விட்டுட்டு மேலே கார்னிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி முந்திரியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே அது மேலே வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக பேக் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த முந்திரி வந்து நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும். நம்மளுக்கு கரெக்டாக வந்து 1 hour ஆகும். கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சிடணும். நம்ம வந்து இதை வச்சு 15 நிமிஷத்தில் வந்து இந்த முந்திரியெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த 45 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் தான் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம அப்படியே வந்து ஒரு 1 hour வந்து தனியாக வந்து ஆறட்டோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஓரமாக நல்லா சுற்றி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கவுத்து எடுத்து பாருங்கள். சூப்பராக பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து கேக் வந்து ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்ம சத்து மாவு கேக் வந்து வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கட் பண்ண போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக கட் பண்ணுறதுக்கே வந்துச்சு. நிறைய பேர் வந்து சத்து மாவு வாங்கி வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்தது கேக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்க்குற என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.